தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் என்பது காணல் நீராக இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. ஏன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபேவரபிளான ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஆணி மாதமாக இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலாம், நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரமும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி இருந்தாலும் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதை மாற்றுங்க. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறது, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அடைக்கி வாசிங்க. ஸோ அது மட்டும் இல்லை, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சனி பகவான் பார்க்குறனால ஏதாவது ஒரு வேலை இருக்கும், வேலை தேடிட்டு இருக்கணும், வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்துருந்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா கும்பிட்டு வாங்க.